எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். நான் இந்த வீடியோல இந்தியாவோட ஹிஸ்டரி சம்பந்தமா பேச போறேன். இந்தியாவோட ஹிஸ்டரின்னு சொன்னோடனே அரப்ஸ் இந்தியாவுக்கு வருது, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வருது, இன்னும் மத்த ஆளுகளா இந்தியாவுக்கு வருது. இது சம்பந்தமா கிடையாது. இந்த இந்தியாவோட ஹிஸ்டரிங்கிறது இந்தியாவோட ஃபார்மேஷன் சம்பந்தமாவும் ஹேபிடேஷன் சம்பந்தமாவும். இப்போ இந்தியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எர்த்தோட ஸ்டார்டிங்ல இருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பாத்திரலாம். அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எர்த், அதாவது நம்ம பூமி வந்து ஃபார்ம் ஆகுது. 4.5 பில்லியன் இயர்ஸ்னா 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பூமி வந்து ரொம்ப ஹீட்டா இருந்திருக்கு. சோ அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் ரெடியூஸ் ஆகி நிறைய வகையான ஓஷன்ஸ், ரிவர் இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிலம் எல்லாமே ஒட்டுக்கா ஒரு லேண்ட் ஆகும். அதை சுத்தியும் வெறும் தண்ணி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலகட்டத்துல வந்து நிலம், அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே கலந்துதான் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல நிலம் மட்டும் எல்லாம் ஒட்டுக்காவும், அதை சுத்தியும் தண்ணியும் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த நிலம் மட்டும் ஒட்டுக்கா இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த நிலத்துக்கு வந்து இவங்க ரோடினியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த சூப்பர் மாசிவ் கான்டினென்ட் வந்து ஒரு 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடினா 100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்டினென்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த கான்டினென்ட் ஒரு 750 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது 75 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்டினென்ட் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. சோ அது பிரேக் ஆயிடுச்சுங்களா? அது பிரேக் ஆகி மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது மறுபடியும் ஒன்னு சேர ஆரம்பிக்குது. அந்த ஒன்னு சேர்ற கான்டினென்ட் பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட். ஓகேங்களா? அந்த பாஞ்சியா பொறுத்த வரைக்கும் அது வந்து 270 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. 270 மில்லியன் இயர்ஸ்னா 27 crore இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஞ்சியாங்கிற கான்டினென்ட்டை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. சோ இப்போ இதான் அந்த பாஞ்சியாங்கிற கான்டினென்ட்னா அப்பர் பார்ட், அதுக்கப்புறம் லோவர் பார்ட் அப்படின்னு சொல்லி அந்த கான்டினென்ட்டை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அந்த அப்பர் பார்ட்டுக்கு பாஞ்சியானே பேர் வைக்கிறாங்க. அந்த பார்ட்ல தான் இப்ப இருக்கிற நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஏசியா, கிரீன்லாந்து இது எல்லாமே இருந்திருக்கு. லோவர் பார்ட்டுக்கு கொண்டுவானா ஆர் கவுண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த லோவர் பார்ட்ல இப்ப இருக்கிற சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, இந்தியா, மடகாஸ்கர், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இது எல்லாமே இருக்கு. சரிங்களா?